இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மொக்கட்ட குடுறா கையில, இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. நீங்க 2000 ரூபாய் வாங்கிக்கிட்டு அவரு சினிமா காட்டாருன்னு சொல்றீங்க. அதுக்கு பவர் இருக்குது, வாங்குறவன் வாங்குறான், கொடுக்கிறவன் கொடுக்குறான். நீ அதே 2000 ரூபாய் கொடுத்து ஒட்டு வாங்குறிய, ஒட்டு. அதுக்கு இங்க இருந்து கொடுக்குற, அப்பா பாட்டன் காசு கொடுக்குற. 5000 ரூபாய் கொடுக்குறிய ஒட்டுக்கு, கொப்பன் தாத்தா பாட்டன் காசு கொடுக்குற. இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சு போட்டோம். இது மிகப்பெரிய வேதனை. அது ஒரு மாஸ் ஹீரோ, என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல. கோட்டுங்கிறான், அங்கங்கிறான், மறுபடிங்கிறான், ஆர்டருங்கிறான். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? என்ன யாரா இருந்தாலும் சரி, சினிமாங்கிற இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை ப்ரொடியூசர், எத்தனை பேர், அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன், எத்தனை லட்சம் பேர். அந்த ஒரு பொங்கல்னா அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது. அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அந்த வேதனையை தான் சொன்னேன். ஏன்னா இவர் தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா? அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரஸ் எல்லாமே இருக்கும். அதனால அதெல்லாம் களையணும்னா உண்மையான கருப்பன்கள், உண்மையான ஒரு ஆர்வலர், இந்த நாட்டை நேசிக்கிறவங்க வரணும். நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம், ஒரு படம் வெளியில் வரல, நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார்? இப்போ இந்த படத்தை உள்ளியா? அப்படி நான் சொல்ல போனால் சொல்லுவேன், இது வேற மாதிரி போயிடும். கேரளா பயில்ஸு, காஷ்மீர் பயில்ஸு, இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இவன் என்ன தப்பு பண்ணா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன். நான் சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான், அதை எதிர்க்கிறேன். இந்த சென்சார் ஒரு மயிறு வேணாண்டா, மொக்கட்ட குடுறா கையில, இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க. உண்மையானவர் வாங்க, 4 பத்திரிகை வாங்க, 4 சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி 2 பேர் உட்காருங்க, சினிமாக்காரன் 4 பேர் உட்காரு, ப்ரொடியூசர் 4 பேர் உட்காரு, லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி ஒரு 20 பேர் டீமை வைங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மயிறு வேணாம், நீங்க கிழிச்சதெல்லாம் போதும். நிறைய பாதிக்கப்பட்டாச்சு. சென்சார் போர்டு கேட்டீங்கல்ல, நான் படம் எடுக்கிறவன் தான், எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. வாழ்க ஜனநாயக படத்தை 2 வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஞானசேகரன் கொடுக்கல, கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப மாதிரி டிஜிட்டல் கிடையாது, அது வேற காலகட்டம். நான் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு. ஒரே ஒரு ஷாட் அதில் இருந்துச்சு, இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன். எது இந்தியா விற்பனைக்குன்னு